வணக்கம் தோழர்களே, நம்ம 12 நாள்ல ஜிடி எக்ஸாம் பாஸ் ஆகுற ஒரு சீரீஸ்ல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து டே 4. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம டே 3 வரை வீடியோ போட்டோம். மேக்ஸுக்கு ரீசனிங்கும். அது பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அதோட கண்டினியூஷனா தான் இதை நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ல இருந்து படிக்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே 20 நிமிஷம் தான் வீடியோ இருக்கும், அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டே 4ஓட முக்கியமான நோக்கங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறோங்க. நம்ம எப்பவுமே பென் பேப்பர் எடுத்து எல்லாருமே சால்வ் பண்ணிடுவோம். பேப்பர் பென் இல்லாம நம்ம மைண்ட்லயே சால்வ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணோம். 20ல 10 கொஸ்டினாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும். அப்பதான் நம்ம டைமிங்க நம்ம கண்ட்ரோல்ல ஜிடி எக்ஸாம்ல எடுத்துட்டு வந்து நம்ம பாஸ் வரைக்கும் நம்ம போக முடியும். ஓகேங்களா? அதான் எப்படிங்கிறது இந்த கிளாஸ்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, எலெக்ஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்க. இன் an election between two candidates, one who get 58% of votes hold in elected by majority of 2880. மெஜாரிட்டினா என்னதுன்னா பெரும்பான்மை. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் த வேலிட் ஓட் போல்டு. அதுக்கடுத்து என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. போல்டு ஓட்ஸ் ஆர் வேலிட். எல்லா ஓட்டுமே வேலிட் ஓட்டுன்ட்டாங்க. அப்ப என்னன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 100% தான் நம்மளுக்கு மொத்த ஓட்டு வந்திருக்கும். அந்த 100 ஓட்டுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, 58% ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்ப மிச்சம் எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இன்னொருத்தர் வாங்கியிருப்பாரு? ஏன்னா 2 பேர் தான் இந்த இடத்துல கேண்டிடேட். அப்போ வந்து என்னன்னா மிச்சம் உள்ளவங்க எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கியிருப்பாரு? 42% வாங்கியிருப்பாரு. நான் என்ன சொன்னேன், இந்த மெஜாரிட்டினா இது என்னது, 2 பேத்துக்குள்ள வித்தியாசம். அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் என்னது, 8 8 16 16% நம்மளுக்கு என்ன தெரியுது, 2880 தெரியுது. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் த ஓட்ஸ். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் த ஓட்ஸ்னா என்னது, இந்த 100% தான் டோட்டல் நம்பர் ஆஃப் த ஓட்ஸ். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல 100% தான் உங்களுக்கு தேவை. கரெக்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2880 இன்டு 100/16. கரெக்டா? இப்ப நெக்ஸ்ட் வாங்க, 16 பல்லடிக்கணும். ஒரு 16 16, ஒரு 16 16, மிச்சம் எத்தனை 12 12. அப்ப என்னது உங்களுக்கு 8 8 16 180. ஓகேங்க. அப்ப 180 அப்ப ஆன்சருங்கிறது என்னது, 18,000. ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, a circular icon plate of radius 24 cm is heated. Okay. And its radius is increasing by 1.8%. What is the percentage increasing by area? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுது, 3.64. இதுதாங்க ஆன்சருங்கிறது எனக்கு தெரியுது. எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஒன்னு தெரிஞ்சுக்கிறேங்க. இதுல ஒரு சிம்பிள் கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்னா, இப்போ உங்களுக்கு 1D எலமெண்ட் கேட்பாங்க, 2D எலமெண்ட், 3D எலமெண்ட்ங்கிறது மென்சுரேஷன்ல இருக்குங்க. ஓகேங்களா? இதுல 1Dனா என்னதுன்னா, ரேடியஸ் வரலாம், ஹைட் வரலாம், லென்த் வரலாம், பிரெத் வரலாம், சைடு வரலாம், இந்த மாதிரி எது வேணா வரலாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் இருக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த மாதிரி. அதுக்கடுத்து இதே உங்களுக்கு 2Dனா என்னன்னா, ஏரியாங்க. ஏரியா. அதுக்கடுத்து வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து வந்தோம்னா கரூட் சர்ஃபேஸ் ஏரியாங்க. ஓகேங்களா? இதே உங்களுக்கு வந்தோம்னா 3Dனா என்னதுன்னா வால்யூம். ஓகேங்களா? 3Dனா வால்யூம் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னா, இப்போ 1Dல இருந்து உங்களுக்கு 2D கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடவை என்னன்னா 2 டைம் நீங்க வந்தோம்னா சக்சஸிவ் எடுக்கணுங்க. ஓகேங்களா? சக்சஸிவ் பெர்சன்டேஜ் எடுக்கணும். இதே நீங்க 1Dல இருந்து உங்களுக்கு 3D கேட்கறாங்கன்னா, இப்போ என்னன்னா 3 டைம் நீங்க சக்சஸிவ் எடுக்கணுங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நான் சொல்றேன், இது எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த ஹீட்டட் இதுனா கதையே தேவையில்ல. ஏன்னா எனக்கு பெர்சன்டேஜுக்கும் தான் பேச்சு. எனக்கு இந்த கொஸ்டின் என்னது 1Dல இருந்து 2D மாறுது 1.8%. ஓகேங்களா? அப்ப நான் 1.8%க்கு நான் 2 தடவை எடுக்கணும். யார் 2 தடவை எடுக்கணும், எனக்கு ஏரியா 2D தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2. இதே இந்த இடத்துல வால்யூம் கேட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல நான் 3 தடவை எடுத்திருப்பேன். எனக்கு இது 2 தடவை எடுக்கணும். நம்ம ஷார்ட்கட் ஒன்று படிச்சிருக்கோமா சக்சஸ்ஃபுல்லா. அப்ப இது 2 கூட்டினீங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 3.6 வரும். அதே தான். இது 2 பெருக்குவீங்க. இங்க என்ன பண்ணுவீங்க, கூட்டுவீங்க. இந்த சைடுல என்ன பண்ணா பெருக்குவீங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 324. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்படி வந்த பெருக்கிற ஆன்சர் கூட 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப நான் 2 டிஜிட் தள்ளி இங்க புள்ளி வைப்பேன். ஆனா நம்ம பெருக்கிற நம்பர்ல இருந்துமே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இங்க ஒரு டிஜிட், இங்க ஒரு டிஜிட். அப்ப இன்னும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்போ ஒரு டிஜிட், இன்னொரு டிஜிட் இல்ல, அதனால நம்ம 0 போட்டு இங்க வச்சுக்கிறோம். 0. ஓகேங்களா? புரிஞ்சா? அப்ப ஆன்சருங்கிறது 0.0324. இப்ப உங்களுக்கு இதே இன்க்ரீஸ்னு கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல, இதே இன்க்ரீஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல இது 2 கூட்டுவீங்க. ஓகேங்களா? அப்ப கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 3.63224 வரும். அப்ப ஆன்சருங்கிறது இதுதான். ஓகேங்களா? இதே உங்களுக்கு வந்து டிக்ரீஸ்னு கொடுக்குறாங்கன்னா இதுல இருந்து இதை கழிப்பீங்க. ஓகேங்களா? 3.6ல இருந்து 0.33 நீங்க கழிச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு டிக்ரீசிங் ஆன்சர். நீங்க எப்படி பார்த்தோன்னு போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவா பாருங்க. 3.6ங்கிறது எனக்கு ஆட் பண்ணணும்னு தெரியுது. ஆனா எனக்கு மல்டிப்ளை பண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும். 2 பாயிண்ட் இருந்தா ஆல்ரெடி நான் 2 பாயிண்ட் தள்ளி வச்சிருப்பேன். எனக்கு 18 ஸ்கொயர்டுக்கான வேல்யூ எனக்கு தெரியும். அப்ப 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 0 பாயிண்ட்ல தான் எனக்கு வரப்போகுது. அப்போ 3.64 தான். 1.8ங்கிறது எனக்கு வரவே வாய்ப்பு இல்லை. 2.2 வராது. அப்படி நீங்க குழம்புனாலும் கூடினாலும் 4.3 வரும். நீங்க குழம்பலாம், இது வரவே வராது. எப்படி வந்துச்சு நான் தெளிவா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3வது. 2% of x is equal to 348. then x வேல்யூ என்ன கேட்கறாங்க. இதுக்கு எதுக்கு அடிச்சனா 174. ஓகேங்க. இதான் ஆன்சர். ஓகேங்களா? 174. இதுதான் எனக்கு ஆன்சர். சரியா? உங்களுக்கு
உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இது மூணுமே கிடையாது. எப்படிங்கிற சார் 2% ஆஃப் எக்ஸ்னா ஆஃப்னா எனக்கு என்ன தெரியும், இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 348. இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆஃப்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, மல்டிபிள்னு தெரியணும். இஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஈக்குவல் டு தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு 2%னா 2/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 348ன்னு போடுவேன். கரெக்டா, இதுக்கு நான் அடிச்சிடலாம். ஈக்குவல் இருக்கும்போது மேலே நான் அடிச்சுக்கலாம். அடிச்சா எனக்கு என்ன வருது, 174. 2 0 இருக்குது, அப்ப 2 0. அப்ப எக்ஸ் வேல்யூ என்னது 174 ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் பாருங்க. A is 50% more than B, B is 30% less than the A plus B. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் நல்லா இப்போ வந்துகிட்டு இருக்கு நிறைய எக்ஸாம்ல, இதை நல்லா பாத்துக்கிருக்கு. ஓகேங்களா. ஓகே, வாங்க ஏயும் பிக்கும் கம்பேர் பண்றாங்க. என்ன கம்பேர் பண்றாங்க பாருங்க. A is 50 more than the B. B ல இருந்து A வந்து என்னன்னா 50% அதிகம்ன்றாங்க போட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, C எப்படி கம்பேர் பண்றாங்க, இதை ஆட் பண்ண கம்பேர் பண்றாங்க. A plus B ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணீங்கன்னா 250. இதுக்கு தான் கம்பேரிசன் பண்றோம். இப்போ என்னது, இதுல 70% தான் உங்களுக்கு, 30% கம்மினா 70%. இப்போ 250ல 70% நீங்க கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர், 0 0 0 0 அடிச்சிருவீங்க. அடிச்சீங்கன்னா 175 உங்களுக்கு சி. புரிஞ்சிருச்சா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வாட் பெர்சன்டேஜ்ங்கிறதுக்கு நான் தெளிவா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு தெரியலனாலும் நம்ம பேசிக் வீடியோ இருக்கும், அதை நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே நம்ம வீடியோல 20ல இருந்து 25 நிமிஷம் தான் மேக்ஸிமம் இருக்கும். எல்லா கான்செப்டை தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம், அதை தெளிவா பாத்துக்கிறேன். இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரியும், C is what percentage of A. ஆஃபுக்கு அப்புறம் எது இருக்குதோ அதுதான் கீழே வரும், வாட் பெர்சன்டேஜ்னாவே. இப்போ ஆஃபுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஏ இருக்குது, அதனால ஏ. எனக்கு வாட் பெர்சன்டேஜ்னு கொடுத்தனால மிச்சம் உள்ள எதுவோ அதை அப்படியே போட்டுக்கணும். இதே வாட் பெர்சன்டேஜ் மோர் தென் லெஸ் தென் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்டா நான் மேல போட்டு டிஃபரெண்டா நான் மேல போடணும். இதா இன்ட்டு 100. அப்ப நான் இதை கேள்வியா பாருங்க. ஏக்கு பதிலாக என்ன போடுவேன், 150. க்கு பதிலாக என்ன போடுவேன், 175 இன்ட்டு 100. ஓகேங்களா. இப்ப நான் இதை கேன்சல் பண்ணனா இது எனக்கு 6, இதை அடிச்சனா 7. ஓகேங்களா. அப்ப எனக்கு என்ன வருது, 700/6 அப்படின்னு வருது. இப்ப எனக்கு என்ன ஆகுது, 1 திருப்பி 1 தான் வருது, திருப்பி 6. இப்ப எனக்கு ஆன்சருங்கிறது இதுதான், இது எதுவுமே கிடையாது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 5வது கொஸ்டினுங்க. 5வது கொஸ்டின் என்ன சொல்றான்னு பாருங்க. ஒரு சோப்பு நிறுவனம் 2 வகையான சோப்புகளை உற்பத்தி செய்கிறது. ஓகேங்களா. அவற்றின் எடை முறை 500 கிராம் அடுத்து மற்றும் 650 கிராம் ஆகும். ஓகேங்க. முதல் வகையான சோப்பு 200 சோப்புகள், 2ஆம் வகை வந்து 300 சோப்புகள் இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க, சோப்புகளின் எடையின் சராசரி என்ன கேட்டாங்க, ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது, இது ஈஸியா இருக்குது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இந்த 500ஐயும் ஃபர்ஸ்ட் டேட்டா பாத்துக்கோங்க. 500 கிராம் எத்தனை சோப்பு, 200 சோப்பு. இப்ப நீங்க இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 10 4 0. ஓகேங்களா. நம்பரை பெருக்கிக்கிட்டு 4 0 மிச்சம் இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிட்டு. அடுத்து 650 கிராம், அது எத்தனை சோப்பு, 3 சோப்பு, 300 சோப்பு. அப்ப 300 சோப்புனா 650 300 195 0 0 0 3 0 போட்டேன். நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது, 29500 3 எனக்கு என்ன தெரிஞ்சு, ஆவரேஜ் பார்க்கணும்னா எத்தனை சோப்புங்கிறதா பார்க்கணும், கிராம பார்க்க முடியாது. சோப்புங்கிறது என்னது, இங்க 200 இங்க 300. அப்ப மொத்தம் எத்தனை, 500 நீங்க டிவைட் பண்ணணும். அப்ப 2 0 2 0. அதுக்கடுத்து என்னது, 5ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 5. அப்ப 5ல ஆன்சர் என்னது, 590. இதான் ஆன்சர். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஈஸி டேட்டா, அதனால நம்ம அதுக்கு ஷார்ட்கட் சொல்லலாம், ஈஸியாவே நீங்க போட்டுடலாம். ப்ரொசீஜருங்கிறது அதுதான். ஓகேங்களா. 6வது கொஸ்டினுங்க. A can to be certain work in same time that B plus C do together. அப்படின்னா என்னன்னா, A ஒரு வேலையை பாக்குறாருன்னா அந்த வேலை தான் B plus C இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. எப்படின்னா A வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை பாக்குறாருன்னா அப்ப B plus Cயும் சேர்ந்து அதே ஒரு வேலையை தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க. இதை தாங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ஏயும் பியும் சேர்ந்து 10 நாள்ல வேலை பாக்குறாங்க. அப்ப A plus B வந்து என்னன்னா 10 நாள்ல வேலை பார்க்குறாங்க. அடுத்து C மட்டும் தனியா என்னது 40 நாள்ல வேலை பார்க்குறாரு. ஓகேங்களா. ஓகேங்க. இப்போ எனக்கு என்னன்னா இது ரெண்டுக்கு நான் வந்து என்னன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். இது வந்து டே, இதுக்கு நான் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சேன்னா இதுக்கான எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க். ஓகேங்களா. அப்ப நான் இதுக்கு வந்து என்னன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா 40ல இருந்து 10 நான் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணனா எனக்கு 4. இதே 40 நான் டிவைட் பண்றேன்னா எனக்கு 1. ஓகேங்களா. பர்ஃபெக்டா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன தெரியுது எனக்கு, இது ரெண்டுக்கும் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் எனக்கு என்ன தெரியுது, 5ங்கிறது டோட்டல் எஃபிஷியன்சின்னு தெரியுது. எப்படின்னா A plus B plus C இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 5ங்கிறது எனக்கு தெரியுது. அதே விஷயம் தான் A plus B plus C இங்க வந்து என்னது, எனக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா எனக்கு என்ன தெரியுது, 2ன்னு தெரியுது. ஓகேங்களா. 2ன்னு தெரியுது. 2 பேரும் ஒரே எஃபிஷியன்சில வேலை பார்க்குறேன்றாங்க. அப்ப என்னன்னா 2 பேருக்கு ஒரே எஃபிஷியன்சியா நம்ம மாத்தணும். எப்படி மாத்தணுங்கிறத தெளிவா பாருங்க. இப்ப எனக்கு இது 2க்கு எல்சியம் எடுக்கணும். அப்ப நான் எல்சியம் எடுத்தேன்னா இங்க நான் 10, அப்ப நான் 5ஆல பெருக்குனா எனக்கு 10 வரும். இங்க அதே விஷயத்த நான் 2ஆல பெருக்குனா எனக்கு 10 வரும். கரெக்டா. ஓகேங்க. இப்ப இந்த பெருக்கிட்டீங்கன்னா இதை எங்க கொண்டு போய் பெருக்கணுங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏக்கு இதை இது கூட பெருக்குங்க, அடுத்து இது கூட பெருக்குங்க. அப்ப நம்மளுக்கு 10 ஆயிருமா. இப்ப நம்மளுக்கு புது எஃபிஷியன்சி என்ன வந்திருக்குன்னா, ஏக்கும் B பிளஸ் சிக்கும் எஃபிஷியன்சி எப்படி வந்திருக்கும் பாருங்க, 5/5ன்னு வந்திருக்கும். கரெக்டா. அதே விஷயத்த தான் இங்க பண்றோம்.
எனக்கு ஃபர்ஸ்ட் என்னது இந்த இடத்துல முக்கியமான விஷயம், டோட்டல் ஒர்க்கு கூட. டோட்டல் ஒர்க் என்னது 40ங்கிறது எனக்கு 80,000. 40ங்கிறது 2ஆல் நான் பெருக்குனீங்கன்னா என்ன வரும் எங்களுக்கு 80,000. ஓகேங்களா? இந்த வேலையை தான் எப்படி முடிப்பான்னு பாருங்க. இங்க 2ஆல இங்க பெருக்குங்க. அடுத்து பெருக்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8ம் அடுத்து 2ம். இது என்னது a பிளஸ் b, இது என்னது சிங்க. ஓகேங்களா? பெர்ஃபெக்டா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இல்ல டவுட்னா நீங்க கண்டிப்பா நம்மகிட்ட கேளுங்க, உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, எனக்கு நான் தனித்தனியா எடுக்கிறேன். இப்ப எனக்கு ரெண்டுக்குமே எஃபிஷியன்சி 10 10ன்னு வந்துருச்சு பாருங்க. இது ரெண்டையும் கூட்டுறேன் எனக்கு 10, இது ரெண்டையும் கூட்டுறேன் எனக்கு 10. அப்ப ரெண்டு எஃபிஷியன்சி எனக்கு சேம் ஆயிருச்சு. அப்ப நான் இப்ப நேரம் எடுக்கலாம். இங்க முன்னாடி ஏ சீக்வல் எனக்கு ஒரு எஃபிஷியன்சி அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கஷ்டம், தப்பு அது. இப்ப எனக்கு ஏ சீக்வல் என்ன தெரிஞ்சிருச்சு, 5ன்னு தெரிஞ்சிருச்சு, 5. அடுத்து பி சீக்வல் என்னன்னு பாருங்க, பி சீக்வல் பி பிளஸ் சி இருக்குது. ஆனா எனக்கு சிங்கிறது இங்க 2 இருக்குது. அப்ப சி ஈக்குவல் 2. அப்ப பி பிளஸ் சிங்கிறது, பி பிளஸ் சிங்கிறது எனக்கு 5னா, அப்ப பிங்கிறது எத்தனை வரும் எனக்கு 3 ஆயிருமா? தெளிவா தெரியுதா? இந்த 2 கழிச்சிட்டீங்கன்னா 3 ஆயிரும். ஓகேவா? ஓகேங்க. இப்ப எனக்கு ஆன்சருங்கிறது எப்படின்னா, எனக்கு என்ன தெரியும், டோட்டல் ஒர்க்குங்கிறது 80. பெருக்கு நபர்ட்டு எல்லாம் சேர்ந்து வருது. இந்த 80 எடுக்கணும், இந்த 40 எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்ப டோட்டல் ஒர்க்குங்கிறது என்ன தெரியுது, 80. எனக்கு யாரு வேலை பார்க்கறா, ஏ எத்தனை நாள வேலை பார்க்குதுங்கிறதா கேள்வி. அப்ப ஏயோட எஃபிஷியன்சி என்னது 5. இதை நீங்க டிபேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 16 டேஸ். இதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது உங்களுக்கு எஃபிஷியன்சி மெத்தட் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. அந்த எஃபிஷியன்சி மெத்தட் உங்களுக்கு ஒரு வீடியோவா போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தெளிவா பார்க்கலாம். இது என்னன்னா 2.5 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. நம்ம பசங்க 2 வருஷத்துக்கு கேட்டதானே ஈஸியா போட்டிருப்பீங்க. 2.5 வருஷத்துக்கு. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம், இன்னொரு வருஷம், அடுத்து இன்னொரு வருஷம். இது 1 இயர், 1 இயர், அடுத்து அரை வருஷம். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு வருஷத்துக்கு 20% தெரியும். அடுத்த வருஷத்துக்கு அதே 20% தெரியும். நெக்ஸ்ட் வருஷத்துக்கு இது 10%, பாதி வருஷம். எப்படின்னா தெளிவாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹாஃப் இயர் கண்டுபிடிக்கணும்னா நீங்க அந்த பெர்சன்டேஜை டிவைடர் பை 2 பண்ணுங்க. இதே உங்களுக்கு 4 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டுபிடிக்கணும், குவார்டர்லியில கண்டுபிடிக்கணும்னா டிவைடர் பை 4 போடணும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அந்த மாதிரி தான் நான் 10% எனக்கு இங்க வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நார்மல் தான். இதை நான் ரேஷியோ மெத்தட்ல கூட போடலாம். தெளிவா பாருங்க. 20%ங்க. 20% எப்படி எழுதலாம்னா 1/5ன்னு எழுதலாம். கரெக்டா? பெர்சன்டேஜ் இப்ப நான் ரேஷியோ மெத்தட்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு 5ங்கிறது இங்க 6 ஆகுது. கரெக்டா? இப்ப 5 ரூபாய்ங்கிறது ஒரு வருஷத்துல எனக்கு 6 ரூபாய் ஆகுது. அடுத்து என்ன ஆகுது, அடுத்த வருஷமா 5 ரூபாய்ங்கிறது 6 ரூபாய் ஆகுது. ஏன்னா 20% ரெண்டுமே. அடுத்து 10%ங்க. 10% எப்படி எழுதுவீங்க, 1/10ன்னு எழுதுவீங்க. அடுத்து என்னது, 10ங்கிறது உங்களுக்கு 11 ஆகுது. கரெக்டா? 10ங்கிறது 11 ஆகுது. இதுக்கு மேல அடிக்க முடிஞ்சுன்னா அடிச்சுக்கிறங்க, அடிக்க முடியலன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பெருக்கிடுங்க. அப்புறம் இதை அடிக்கலாம். இது 3, இதை அடிச்சீங்கன்னா 5. ஓகேங்களா? இப்ப 3 5 125. அடுத்து வந்து என்ன 18, 18னா 198. ஓகேங்களா? 18 நீங்க 11ஆல பெருக்கும்போது உங்களுக்கு 198. எப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 11ஆல ஏதாச்சும் ஒரு நம்பரை பெருக்கினீங்கன்னா முதல் நம்பரே லாஸ்ட் நம்பரே அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டீங்களா? இது ரெண்டையும் கூட்டிக்கிறங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரும், 9. இதான் உங்களுக்கு பெருக்கிறதுக்கான ஷார்ட்கட்டுங்க. இது என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. இப்ப பிரின்சிபல், இது வந்து என்னன்னா அமௌண்ட். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரெண்ட் வருதா, அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் என்னது, 73 தெரியுது. இந்த 73ங்கிறதா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2920ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, 125 கேட்டிருக்காங்க. கரெக்டா? பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. 125. இதே எல்லா இடத்தையும் 25ஓட மல்டிபிள் நான் செக் பண்ணிருப்பேன். ஆனா ஆப்ஷன் எல்லாமே கரெக்டா அப்படியே வச்சுட்டாங்க. அப்ப நான் இதை செக் பண்றேன்னா 2920 இன்ட்டு 125 பை 73 ஆயிருமா? இதை நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வரும், 73 பல்ல அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேன். ஒரு 73 73, 4 73 வந்துருங்க. இப்ப 4 அடிச்சீங்கன்னா 40 இன்ட்டு 125. 40 இன்ட்டு 125னா 250, 500ங்க. 500 அப்பனா 5000ங்க. 5000 உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 20%, 20%, 10% மாத்திரம் ஆஃப் இயர் குவார்டர்லிக்கு என்னங்கிறத சொன்னோம். அடுத்து அதை அப்படியே நம்ம ரேஷியோ மெத்தட்ல போடுறோம். ரேஷியோ மெத்தட்ல போட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இஃப் 4 women 6 girls can piece of your work in 12 days. இந்த கொஸ்டின் வந்து ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தாரு டவுட்னு, அதனாலதான் இந்த கொஸ்டின் எடுத்து வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க, 4 women and 6 girls can piece of your work in 12 days while 24 women and 46 girls can same work in 2 days. அடுத்து என்ன பண்றாங்க, 15 உமனு 20 கேளுங்கிறது எவ்வளவு நல்ல வேலை பார்ப்பாங்க. மொத்தம் 3 டீம் இருக்காங்க, ஒரே வேலையை தான் பாக்குறாங்க. இந்த 3 டீமும் இத்தனை நாள்ல வேலை பார்க்கறாங்க, 12 நாள் 2 நாள். அப்ப இந்த டீம் எத்தனை நாள்ல வேலை பார்ப்பாங்க அப்படிங்கறத கேள்வி. ஓகேங்களா? வாங்க. அப்ப எல்லாத்துக்குமே வேலைங்கிறது காமன். ஓகேங்களா? அப்ப 4 உமனு பிளஸ் 6 கேர்ள், இவங்களோட வேலை என்னது, 12 நாள்ல முடிச்சிருக்காங்க. அப்புறம் அடுத்து என்னது, 24 உமனு பிளஸ் 46 கேர்ள்,
இவங்க எத்தனை நாள்ல முடிச்சிருக்காங்க? 2 நாள்ல முடிச்சிருக்காங்க. கரெக்டா? அப்ப என்ன தெரியும் நம்மளுக்கு? எல்லா உமனுக்குமே எல்லா டீமுக்குமே ஒரே வேலை தான். ஓகேங்களா? அப்ப ஒரே வேலை தான். எனக்கு என்ன ஆகுது? 12க்கும் 2க்கு நான் அடிக்கலாம். அப்ப 6 ஆயிடுச்சு. அடுத்து என்னது? 24 உமனு பிளஸ் 36 கேர்ளு சீக்வல் டு 24 உமனு பிளஸ் 46 கேர்ளு. ஓகேங்களா? 24 உமனுங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன தெரியுது? உமனை ஒரே பக்கம் கொண்டு போங்க, கேலையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? உமனை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 24 உமனு மைனஸ் 24 உமனு சீக்வல் டு 46 கேர்ளு மைனஸ் 36 கேர்ளு. ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப எனக்கு இது என்னாச்சு? 0 ஆயிருச்சு. சீக்வல் டு எத்தனாச்சு? 0 உமனு. ஓகேங்களா? 0 உமனு சீக்வல் டு இங்க எத்தனை இருக்கு? 10 கேர்ளுன்னு இருக்கு. அப்ப உமன் பை கேர்ள்னு வச்சுக்கிறேங்க. உமன் பை கேர்ள் வந்து என்னன்னா 10/0. அப்ப கேர்ளுங்கிறவங்க வேலையே பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? உமனுங்கிறவங்க தான் வேலை பார்க்கறாங்க. கேர்ளுங்கிறவங்க வேலை பார்க்கறதே கிடையாது. இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அதே கொஸ்டின் தான். அப்ப இந்த வேலையும் அடுத்த டீமுக்கும் ஃபர்ஸ்ட் டீமுக்கும் லாஸ்ட் டீமுக்கு கம்பேர் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன தெரியும்? 4 உமனு கேர்ளுங்கிறாள் தான் வேலையை பார்க்கலையே. அப்ப நீங்க அப்படியே விட்டுருங்க. கேர்ளுங்கிறாள் தான் வேலையே பார்க்கல. அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா என்ன வரும்? எத்தனை நாள்ல? 12 நாள்ல. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்கறாங்க? இதே வேலைய 15 உமனு பிளஸ் 12 கேர்ள். 12 கேர்ள் எந்த வேலையும் பார்க்கல. அப்ப இது எதுக்கு? தேவையில்லை. அடுத்து என்ன பண்றேன்? உமனுக்கும் நான் கேன்சல் பண்றேன். 12க்கும் இதுக்கும் கேன்சல் பண்றேன்னா இது 4 இது 5. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வருது? 16/5ன்னு வருது. இதை நீங்க அடிச்சீங்கன்னா 3 1/5 டேன்னு இருக்கும். ஓகேங்களா? ஆன்சருங்கிறது 3ல தான். அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இது 2ல 1 தான். இப்ப உங்களுக்கு 3 நாள் உங்களுக்கு தெரியுது. அடுத்து 1/5 ஒரு நாள்ல 24 மணி நேரம். அப்போ 1/2 இருந்தாதான் எனக்கு 12 மணி நேரம் வரும். ஏன்னா 1/5 இருக்கு. அப்ப இதுவும் வராது. எனக்கு ஆன்சர் இதுதான். புரிஞ்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 24ல 1/5 நீங்க பாருங்க எவ்வளவுன்னு. அதுதான் உங்களுக்கு ஆன்சர். இல்லையா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. 9வது கணக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. A bullet train cover a fixed distance 30 மீட்டர் at the average speed of 240 கிலோமீட்டர். இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் என்னன்னு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு புல்லட் ட்ரெயின் வந்து என்னன்னா 30 நிமிஷத்துல அவங்க டார்கெட்டை அடைஞ்சிருது. எப்படின்னா 240 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு அடைஞ்சிருது. ஒரு நாள் ட்ராக் வந்து என்னன்னா மெயின்டெனன்ஸ் பண்றேன்ட்டு 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவங்களோட டிஸ்டன்ஸ். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல 20% அவருக்கு வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டிஸ்டன்ஸ். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸையே அவர் வந்து என்னன்னா அடைஞ்சிடணும். ஆனா அது 30 மினிட்ஸ்ல அடையணும். அதே டயத்துல நீங்க அடையணுன்றாங்க. இப்ப நியூ ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த இடத்துல 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேங்க. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா இந்த இடத்துல ஸ்பீடோட தலைகீழ் தான் உங்களுக்கு டைம். ஓகேங்களா? இதே உங்களுக்கு டைம் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிறீங்களேன். டைம் கான்ஸ்டன்ட்னா டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் சேம். இதே உங்களுக்கு ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த இடத்துல டிஸ்டன்ஸும் டைமும் சேம். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்ன தெரியுது? நம்மளுக்கு டைம் சேம்ங்க. டைம் என்னன்னா முன்னாடி 30 நிமிஷத்துல போனோம். நீங்க டிஸ்டன்ஸை மாத்தி விட்டாலும் உங்களுக்கு அதே 30 நிமிஷத்துல தான் போடும். அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடுங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்னது? டிஸ்டன்ஸ் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க, அதிகமாகுதுன்றாங்க. அப்ப எனக்கு ஸ்பீடுலையும் 20% இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப 240 × 20/100. ஓகேங்களா? 0000 அடிச்சிட்டீங்க. அப்ப எனக்கு 48% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 48 கிலோமீட்டர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பெர்சன்டேஜ்ல கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்னது? 240 பிளஸ் 48 எவ்வளவு? உங்களுக்கு 288 ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறான்னு பாருங்க. 4000 வந்து என்ன இன்வெஸ்ட் பண்றாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 15%. ஓகேங்களா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப 2வது வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 2வது வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், 3வது வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தெளிவா கேட்டுக்கிறங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின் பாருங்க. 4000 இன்வெஸ்ட் இன் எ ஸ்கீம் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த ஆனுவல் ரேட் ஆஃப் 15%. ஓகேங்களா? வாட் இஸ் த இந்த 15%? அப்ப எனக்கு இந்த இடத்துல 3ஓட மல்டிபிள் தாங்க எனக்கு ஆன்சர் வரும். பாருங்க, இது வந்து 1 3 8 இது வராது. அடுத்து என்னது? 3 4 9 இது வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 6 11 இதுவும் வராது. அடுத்து 8 8 10 13 இதுவும் வராதுங்க. இதான் ஆன்சர். ஆனா இது எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்? ஓகேங்களா? செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் என்னங்கிறது உங்களுக்கு டிஃபரெண்ட் கேட்கறாங்க. எப்படின்னா செகண்ட் இயருக்கு இவ்வளவு இங்க இருக்கும், இது தேர்ட் இயர் இருக்கும், இது தேர்ட் இயர், இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறங்க. இந்த கணக்கு ஒரு நண்பர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, அதனாலதான் இந்த கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, உங்களுக்கு ட்ரீ மெத்தட் தெரியணுங்க. இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயருங்க. நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ட்ரீயை தெரிஞ்சுக்கிறங்க. இது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் இயர்ல என்ன பண்ணும் பாருங்க, இதுல இருந்து இதுக்கு
உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அப்ப இது ரெண்டுக்கு என்ன பண்ணும், இங்க 2Bன்னு உங்களுக்கு வட்டி கிடைக்கும், இங்க Cன்னு வட்டி கிடைக்கும். கரெக்டா? ஓகேங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கேட்கறாங்க, செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் தான் கேட்கறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் கேட்க கிடையாது. அப்ப இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்றேன். ஏக்கும் நான் கம்பேர் பண்ணா எனக்கு 0. அடுத்து பிக்கும் 2Bக்கும் கம்பேர் பண்ணா எனக்கு 1. சிக்கும் எனக்கு கம்பேர் பண்ண நம்பர் இல்ல, அதனால 1 தான். வெறும் நம்பர் தான் கம்பேர் பண்ணாலும் B ஏங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப நம்மளுக்கு ரேஷியோங்கிறது கோல்டன் ரேஷியோ இதுவா தான் இருக்குது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 4000க்கு 15% நீங்க இதை எடுத்து போட்டுட்டே போகணும். இப்ப இதுக்கு 4000க்கு 15% என்ன வருது, 600. இப்ப 600க்கு 15% என்னது, 90. அடுத்து 90க்கு 15% என்னது, 135, 13.5 இப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதை தான் கேட்டிருக்காங்க. இதை நீங்க பெருக்கி கொட்டி போடணும், அவ்வளவுதான். 0க்கும் 600க்கும் போட்டீங்கன்னா 0 தான், பிளஸ் 1 அப்ப 90 பிளஸ் 13.5 இதை நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது, 103.5. ஆன்சர் இதுதாங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜை பாக்குறோம், பெர்சன்டேஜ் எடுத்து அதுக்கான டிவைட்ல ஆன்சர் ஒரே ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை போட்டுறோம். இதே உங்களுக்கு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த இடத்துல ப்ரொசீஜருங்கிறது இதுதான். 3 வருஷத்துக்கு ட்ரீ, இதே 4 வருஷத்துக்கு கேட்டீங்களான்னு சேம் தாங்க. சேம் இதே மாதிரி A B C அதுக்கடுத்து Tங்கிற ஒண்ணு புதுசா வரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து தேவைன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்ல இந்த கொஸ்டின்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாச்சும் இருக்குன்னா கண்டிப்பா அதை வந்து என்னன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் உள்ள 10 கொஸ்டின் பாக்குறோம். அதுக்கடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஹோம்வொர்க் கொஸ்டின் 20 கொஸ்டின். அந்த ஹோம்வொர்க் கொஸ்டினுக்கான PDF எப்படி போடணுங்கிற ஒரு கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ முடிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ.